அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, இது மற்ற தேர்தல் மாதிரி இல்ல. மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொன்னதை போல இதுவும் ஆட்சி மாற்றத்திற்கு உண்டான தேர்தல் மட்டுமல்ல, ரொம்ப முக்கியமான தேர்தல். இது இந்தியாவை வல்லரசாக்குற திட்டம். அது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி மாற்றம் என்பது காங்கிரஸையும் திமுகவை காங்கிரஸை அறவே அகற்றிவிட வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநில கட்சியிலும் விரும்புகிறது, மக்களும் விரும்புகிறார்கள். காரணம் என்ன? ஊழலில் கிளைத்து விட்டார்கள். சோனியா காந்திக்கு தமிழ்நாட்டு மக்களை பற்றி அக்கறை கிடையாது. நிலக்கரி ஊழல், ராணுவத்திற்கு ஹெலிகாப்டர் வாங்க அதுல ஊழல், பூச்சி மருந்துல ஊழல், விளையாட்டுத்துறையில ஊழல், இப்படி ஊழல் ஊழல் என்று செய்து கசானாவை காலி செய்து விட்டார்கள். இதுக்கு துணை போனவர் நம்ம கருணாநிதி. அந்த அளவுக்கு மக்களே புரிஞ்சுக்கங்க. இந்த தடவை காங்கிரஸை திமுக விரட்டலைன்னா, இந்த பாருங்க, இங்க இருந்தார் உங்களுடைய அஞ்சா நஞ்சன்னு சொல்லி அழகிரின்னு சொன்னாலே கொலை கொலைன்னு பயந்தாங்க மக்கள்லாம். 4 நாளைக்கு முன்னாடி சொன்னார் தனிக்கட்சி ஆரம்பிப்ப, திமுக ஒளிஞ்சு போச்சு, 2 சீட்டு கூட வராதுன்னு. இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு, கலைஞரையும் திமுகவையும் காப்பாற்றுவது லட்சியம். நல்ல என்ன பித்தலாட்டம் பாத்துக்குங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக மாறவும், இந்தியா வல்லரசாகவும் அம்மா பாரத பிரதமராக நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால், இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை மனிதர்களும் மக்களும் தமிழ்நாட்டு திசையை நோக்கி வணங்குவார்கள். நல்ல பிரதமரை, திறமையுள்ள பிரதமரை கொடுத்த தமிழ் மக்களுக்கு நாள் முழுவதும் நன்றி என்று உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் சொல்வார்கள் என்று சொல்லி கோபாலகிருஷ்ணன் அவர்களை மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து இரட்டை இலச்சினத்திலே முத்திரையிட்டு தமிழகத்திலேயே அதிகமான வாக்குகளை பெற்றவர் கோபாலகிருஷ்ணன் தான் என்று சொல்கிற அளவுக்கு நீங்கள் முத்திரை பதிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.